இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து ஒரு கவுண்டர் பேலன்ஸாக இருந்தது. பட்டு மிலிட்ரி லெவலில் அவங்களால அமெரிக்காவை எதிர்க்க முடியுமான்றது ஒரு கேள்வி. மூன்றாம் உலக போரை நோக்கி தான் ட்ரம்ப் போயிட்டு இருக்காருங்க. அது உறுதி இல்ல, அவரு அதை பத்தி கவலையே படுறதில்லை. ஏன்னா எங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, நாம வாங்காத ஐட்டங்களை அவங்க மற்ற நாடுகளுக்கு வித்துனுக்கிறாங்க. இப்ப புதுசா UAE, ரஷ்யா, சைனா, யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு அந்த பக்கம்லாம் அவங்க வித்துனுக்கிறாங்க. ஸோ அவங்க எதுவும் பாதிப்படையில. நம்ம ஜனங்க தான் அதிக காசை கொடுத்து கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க. இது இந்த ஆளுக்கு புரிய மாட்டுது. மாவோ சொல்வாரு, பவர் ஃப்ளோஸ் ஃப்ரம் த பேரல் ஆஃப் அ கன் அப்படின்னு. அதெல்லாம் சும்மா அந்த காலம். இப்பெல்லாம் துப்பாக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பணம் வேணும். அதனால எக்கானமி தான் அல்டிமேட் பவர் அப்படின்னு. இன்னைக்கு அதை வச்சுதான் வந்து ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு, டாரிஃப் அப்படின்னு. இங்க சில பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, மோடி வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானவர், பாஜக முஸ்லீம்களுக்கு எதிரானவர்னு. அப்படி கிடையாது. அப்படி இருந்ததுன்னா UAE-ல இருந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு போவாங்களா, நம்மளோட ஒப்பந்தம் போடுவாங்களா? இப்படி பல விஷயங்களை அரசியல் ரீதியாகவும் சரி, ராணுவ ரீதியாகவும் சரி உடைத்தெரித்திருக்கின்றது இந்த விசிட் அப்படின்றது. இந்த ஒப்பந்தங்கள் இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் என்னதான் நீங்க ட்ரை பண்ணாலும் உங்க அளவு அவ்வளவுதான் அப்படின்னு வச்சு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் என்ன நடக்குது? ட்ரம்ப்பை சுற்றி ட்ரம்ப் வந்து உலகத்தை சுற்றி ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு பதற்றத்திலேயே உலக நாடுகளை வச்சிட்டு இருக்காரு. இப்போ சமீபத்தில் அந்த கிரீன்லாண்ட் இஷ்யூ உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே என்ன சார் நடக்குது? நேட்டோக்கு எதிராக ட்ரம்ப் செயல்படுறாரா, இல்லை நேட்டோவே ஒழிச்சிடலான்னு இருக்காரா? எப்படி பண்ண போறாரு? அப்படிதான் நடக்க போகுது. அவர் என்ன நினைச்சு பண்றாருன்னு தெரியாது. ஆனா அவர் பண்ற விஷயங்கள்ல நேட்டோ நாசமா போனாலும் சொல்றதுக்கு இல்லை. இப்போ எனக்கு அதை குடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது நடுவில் நீங்கள் சின்ன பையனாக இருந்து பெரிய ஆளாக வந்தோம் இல்லையா, இந்த பசங்கள்லாம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு 2 பசங்க இருப்பாங்க. ஒருத்தன் வருவான், அவனை விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்வான். ஏன்டான்னு கேட்டால், அன்னைக்கு உங்க வீட்டில் முறுக்கு சுட்டு குத்தாங்கல்ல, நீ எனக்கு குத்தியா, நீயே தானே தின்னுட்ட, அதனால உன்னை விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்வான். பசங்க அதை வெளிப்படையாக சொல்லிடும். ஆனா இப்ப நம்ம மெச்சூர் ஆன பிறகு ஏதோ ஒண்ணு மனசுல வச்சிருக்கேன்னு வச்சுக்கேன், நீ வந்து அவனை ஏதோ பண்ற அப்படின்னு சொன்னா, நீ எனக்கு அது மாதிரி பண்ண, இதெல்லாம் வெளிப்படையா நம்ம சொல்லிட்டு இருக்க மாட்டோம். மனசுக்குள்ள வச்சுக்கின்னு அதை வந்து பழி வாங்குவோம் இல்லையா? ஆனா இப்படி பெரிய மனுஷன் ஆன பிறகும் ட்ரம்ப் அதெல்லாம் விட்டுவிட்டு அது கடிதம் எழுதுறாரு. என்னங்க, நான் தான் வந்து 8 சண்டையை நிறுத்தினேன், எனக்கு வந்து நீங்க நோபல் பரிசு கொடுக்கல, அதனால இனிமே நான் அமைதின்றதை பத்தியே நான் பேச மாட்டேன் அப்படி ஆரம்பிச்சிட்டாரு அவரு. இப்போ அந்த கிரீன்லாண்டு இது வந்து யூரோப்பியன் யூனியன்லையும் சரி, யூகேவும் சரி, அவங்க வந்து இல்ல அதெல்லாம் முடியாது, அதை கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்து எந்த எல்லைக்கும் போவதற்கு தயாராக இருக்கின்றார். ஏன்னா இது வந்து அங்க சண்டை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா எதிர்த்து சண்டை போடுறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் இல்லையா யாசர்? அங்க யாரும் கிடையாது. ஒரு 10 பேர் 15 பேரை வச்சுருக்கிறாங்க. ரொம்ப அசிங்கமா சொல்றாரு, நான் இழுக்கிற 2 ஸ்லெட்ஜ் வண்டி தான் வச்சுருக்கிறீங்க நீங்க, அது கூட ஒண்ணு வந்து போன வாரம் வச்சது, இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ரஷ்யா சீனா கிட்ட இருந்து உங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது, அதனால அதை எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு. இவங்க வந்து இப்படி முறைச்சு நிற்கிறாங்க. பட் நாளைக்கு வந்து அவருடைய ட்ரூப்ஸ் அங்க கொண்டு வந்து இறக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? சண்டையை இவர் ஆரம்பிப்பாரு, ஆனா எதிர்த்து சண்டை போடுறதுக்கு அங்க ஆள் இல்லைன்றதுனால ஒண்ணு இல்லாம போயிடும். கிரீன்லாண்டை இவர் டேக் ஓவர் பண்ண போறாரு. இவங்க வந்து வாய முடின்னு சும்மா உட்காந்துட்டு இருக்க போறாங்க. அதுதான் நடக்க போகுது. இல்லை சார், இப்போ சமீபத்தில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்க அதிபர்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகலை. ஓரளவு இஸ்லாமிய கண்ட்ரிஸு, அந்த எண்ணெய் வளம் மிக்க நாடுகள், இஸ்லாமிய நாடுகளை குறிவைத்து ஒரு தொடர் பிரச்சாரங்கள் அமெரிக்காவில் கடந்த 50 ஆண்டுகளமாக இருக்கு. இப்போ ட்ரம்ப்புக்கு ஏன் மற்ற நாடுகள் மேலே அந்த பேராசை திடீர்னு வருதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? எண்ணெய் வளங்களை தாண்டியும் ஒரு பேராசை அவருக்கு இருக்கு. நோபல் கேட்டாரு, நோபலும் கொடுத்தாச்சு. அப்ப என்னதான் அவருக்கு தேவை அப்படிங்கிற இதெல்லாம் நோபல் கொடுத்தா எடுத்துக்க முடியாது. என்ன விளையாடுறீங்களா? இப்போ இங்க யாரோ ஒருத்தர் வந்து ஆஸ்கார் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. யாருக்கோ கொடுத்த ஆஸ்காரை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தா அது ஆஸ்கார் ஆயிருமா? அது அதனால அதெல்லாம் கணக்கு கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி நோபல் அவருக்கு கிடைக்கல. அதனால வந்து இப்போ இது சில சைக்கோ சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம். காதல் தோல்வி ஆன உடனே சைக்கோ ஆயிட்டு எல்லாத்தையும் போய் வெட்டிட்டு இருப்பான் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு இல்லையா? அந்த மாதிரி எனக்கு அமைதி கிடைக்கல அப்படின்னா அப்ப நாளையில இருந்து எங்கேயுமே அமைதி இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அண்ணன். பட் இந்த அளவுக்கு ஏன் பண்றாரு அப்படின்னா 2 விஷயங்கள். இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து ஒரு கவுண்டர் பேலன்ஸா இருந்தது. பட் மிலிட்ரி லெவல்ல அவங்களால அமெரிக்காவை எதிர்க்க முடியுமான்றது ஒரு கேள்வி. சோவியத் ரஷ்யா இருக்கும்போது கோல்டு வாரா இருந்தது. ரஷ்யாவான பிறகு அவங்க வந்து நாம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம எக்கானமியில கவனம் செலுத்துவோம் அப்படின்னு இருந்துட்டாங்க. இப்போ அதாச்சு 4 வருஷம் ஆக போகுது, உக்ரைனோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் அமெரிக்கா வெளில எங்கேயாவது அவங்க ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து நுழைஞ்சிங்கன்னா அவங்க சும்மா ஓட மாட்டாங்க.
பட் வெனிசுவேலா மாதிரியான இடங்கள், ஈரான் மாதிரியான இடங்கள், ஈரான்லயே வந்து புட்டின் தலையிட்டு தான் வந்து அது நின்றுது. ஸோ அவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும். அடுத்தது இப்போ கிரீன்லாந்து வந்து முக்கியமா அந்த யூரோப்ல இருக்க ஒரு நாட்டுக்கு சொந்தமானது, டென்மார்க்குக்கு சொந்தமானது. அவங்க கிட்ட இப்போ சண்டை போடுறதுக்கு ஆளும் இல்லை, ஆயுதங்களும் இல்லை. டோட்டலா ரஷ்யாவை ஒதுக்கி தள்ளிட்டாங்க. உங்ககிட்ட இருந்து நாங்கள் ஆயில் அண்ட் கேஸ் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிக காசு கொடுத்து அமெரிக்கா கிட்ட இருந்து, கட்டார் கிட்ட இருந்து இப்படி வாங்கி நிற்கிறாங்க. அதனால அவங்க எக்கானமி அடி வாங்கின்னு போய் நிற்குதுங்க. கம்பெனி எல்லாம் இழுத்து மூடி நிற்கிறாங்க. இப்போ அவங்களால எத்தனை நாளைக்கு சண்டை போட முடியும்னு நினைக்கிறீங்க? அடுத்தது இவர் வந்து இந்தா புடி சாபம்னு ஒரு 10% போட்டார். ஏற்கனவே 15% 20% அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல. இப்போ அதுக்கு மேல ஒரு 8 நாடுகளுக்கு 10ன்னு சொல்லிக்கிறாரு. ஜூன் 1 அது 25 வேற சொல்லியிருக்காரு. எதுக்காகன்னா அதுக்குள்ள கிரீன்லாண்டை நீங்க என்கிட்ட கொடுக்கல அப்படின்னா எவனோ எவங்கிட்டயோ கொடுக்கறதுக்கு நாங்க என்னடா பண்ணோம் அப்படின்னு கேள்வி கேட்க முடியாத நிலைமையில இன்னைக்கு அந்த ஐரோப்பிய நாடுகள், பிரிட்டன் இவங்க எல்லாம் இருக்காங்க. அவர் எடுத்துக்கணும்னு நினைச்சாருன்னா எடுத்துக்கிதான் ஆகணும். என்ன நீங்க ரஷ்யா பக்கம் நீங்க நுழைஞ்சி இல்ல முக்கியமா ஈரான் மாதிரியான விஷயங்கள்ல நீங்க வந்து தலைய விட்டீங்கன்னா அப்ப அவங்களுடைய பதிலடி வேற மாதிரி இருக்கும். இவங்க யூரோப் தானே இத்து போய் கிடக்குறாங்க. அதனால அவர் இஷ்டத்துக்கு ஆடி நிற்கிறார். இல்லை சார், ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உலக நாடுகள்லாம் வந்து ஒரு கொந்தளிப்பை நோக்கி அமெரிக்கா மேலே காட்ட மாட்டாங்களா? எவ்வளோ நல்லா சகிச்சுக்கிட்டு போகிறதுக்கு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவை எதிர்ப்போங்கிற மாதிரி எதிர்த்தாங்க அப்படின்னா அது வேற மாதிரி ஒரு 3ஆம் உலக போருக்கு வழிவகுக்கிற மாதிரி ஆகாதா? இப்போ 3ஆம் உலக போரை நோக்கி தான் ட்ரம்ப் போயிட்டு இருக்காருங்க. அது உறுதி இல்ல, அவரு அதை பத்தி கவலையே படுறதில்லை. ஏன்னா எங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவைன்னு சொல்லல, ட்ரம்ப் பிரசிடென்டா இருக்கிற அமெரிக்காவை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க இப்படி சொல்லி நிற்கிறாரு அவரு. ஆனா யார் இப்ப கொந்தளிக்கணும்னா இப்ப அவர் கை வச்சிருக்கிறது கிரீன்லாந்து. அது வந்து டென்மார்க், யூரோப் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க கொந்தளிச்சு என்ன பண்ண போறாங்க? அது ரொம்ப அழகா சொல்லி நிற்கிறாங்க ரஷ்யால. இதை நீங்க வந்து கை வச்சிங்கன்னா யூ வில் கோ டவுன் இன் ஹிஸ்டரி அப்படின்னு புட்டின் சொல்லிட்டார். அதாவது வரலாற்றுல நீங்க எல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக கருதப்படுவீர்கள் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். இதுக்கு மேலேயும் ஒரு மனுஷன் ஏதாவது சொல்ல முடியுமா? ஆனா அவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லை. பட் ரஷ்யா எதுக்காக இதுல தலையிடணும்னு நினைக்கிறீங்க கிரீன்லாந்து விஷயத்துல? அவங்க என்ன சொன்னாங்க, உக்ரைன் எங்களுக்கு செக்யூரிட்டி த்ரெட்டா இருக்கு, அதனால சண்டைக்கு போறோம்னு சொன்னாங்க. நீங்க எல்லாம் ஒன்னே வரிஞ்சு கட்டின்னு அவங்கள நாங்க சப்ளை பண்றோம் அது பண்றோம்னு சொன்னீங்கல்ல. இப்ப அதே தானே ட்ரம்ப் சொல்றாரு. கிரீன்லாந்து வந்து இவங்க கிட்ட இருந்தீங்கன்னா எங்களுக்கு செக்யூரிட்டி த்ரெட் எடுத்துக்கிறோம்னாரு. இப்ப மட்டும் நீங்க கியாமியான்னு கத்துறீங்க. அன்னைக்கு ரஷ்யா சொன்னதை நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா நியாயவானுங்க பாயங்கள்லாம் அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு உக்ரைனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஐயோ இன்னைக்கு எல்லாரும் எனக்கு சப்போர்ட் வாங்கினா நான் எதுக்கு வரணும்? எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது சார். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ட்ரம்ப் பண்றாருல, இது சம்பவமாக இது தொடர்பாக அமெரிக்காவில் யாராவது ஒரு வீடியோ, இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உடனே வீடியோக்கள் பஸ்ஸில் இப்போ கேரளா சம்பவமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் உடனே மக்கள் வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி விஷயங்களை தலையிடுறாரு, இது அமெரிக்காவுக்கு ஆபத்துன்னு யாராவது வீடியோ போட்டால் அதையுமே முடக்கிற வேலையை FBI தொடங்கிருச்சுங்கிற ஒரு விஷயத்த சொல்லப்படுது சார். இது மாதிரி நிறைய இப்போ வடகொரியாவை போல அமெரிக்காவை மாற்ற ட்ரம்ப் முயற்சிக்கிறாராங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு ஆச்சரியம் ஒன்று சொல்லிட்டா, பைடன் பீரியட்ல நடந்தது. அதாவது இந்த இன்னைக்கு எக்ஸ்னு சொல்றோம் இல்லையா, ட்விட்டர், இதுல வந்து ட்ரம்ப்புடைய இது பண்ணணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அவருடைய அக்கௌண்ட்டை பேன் பண்ணி வச்சிருந்தாங்க தெரியுமா, ட்ரம்ப்புடைய. அதனால தான் ஒரு ட்ரூத் சோஷியல் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஸோ அவங்க யாரும் வந்து ட்ரம்ப்பை பார்த்து குறை சொல்ல முடியாது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கின்றார்கள், ஏய் நீ பண்ணது ரொம்ப யோக்கியமா அப்படின்னு. அடுத்தது அமெரிக்காவில் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்காங்க. அமெரிக்காவில் வந்து எக்கனாமிஸ்ட் இன்னும் நிறைய பேர் வந்து இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதை பாருங்க, நீங்க டாரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வெளிநாடுகள்லாம் பணத்தை கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்கீங்க. கிடையவே கிடையாது. இந்த டாரிஃப் நீங்க போட்டதுனால அந்த விலையேற்றத்துல 96%, இன்னைக்கு ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒருத்தர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 96% அந்த விலையேற்றத்தை அமெரிக்க மக்கள் தான் அவங்க பாக்கெட்ல இருந்து பே பண்றாங்க. 4% மட்டும் தான். இப்ப 100 ரூபா விலை ஏறுதுன்னு சொன்னா 96 ரூபா வந்து அந்த ஜனங்க கொடுக்குறாங்க, 4% தான் அந்த கம்பெனிகள் பேர் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது இந்தியா ஸ்பெசிபிக்கா ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இப்ப இந்தியாவில இருந்து நீங்க இந்தியாவுக்கு எதிராக டாரிஃப் போட்டீங்க, அவங்களுடைய ஷிப்மெண்ட் 24% குறைஞ்சிருக்கு. ஆனா அதுக்காக அவங்க வந்து ஐயோலாம் போயிடல, அவங்க வேற இடத்துக்கு அவங்க வித்துடுறாங்க. அடுத்தது இப்போ 100 ரூபாய்க்கு வித்துந்த இடத்துல நம்ம 76 ரூபாய்க்கு விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷிப்மெண்ட்டுடைய அவங்க கோட்டட் பிரைஸ் குறையல. நீங்க வந்து 25% டாரிஃப் போட்டீங்கன்னா இப்ப 100 ரூபாய் விற்கிற ஐட்டம் 125 ரூபாய் விற்க போகுது சார், அவ்வளோலாம் வாங்க மாட்டாங்கன்னா ரைட், நீ கொஞ்சம் குறைச்சிக்கோ நான் கொஞ்சம் குறைச்சி. இந்தியாவிலேருந்து அவங்களுடைய ரேட்டை 1 பைசா கூட குறைக்கல, கன்சைன்மெண்ட் தான் குறைஞ்சிருக்குது.
இதே ரேட்டு தான்ப்பா, இஷ்டம் தான் வாங்கிக்கோ அப்படின்னு தான் வித்துனுக்குறாங்க. ம். நாம வாங்காத ஐட்டங்களை அவங்க மற்ற நாடுகளுக்கு வித்துனுக்குறாங்க. இப்ப புதுசா UAE, ரஷ்யா, சைனா, யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு அந்த பக்கம்லாம் அவங்க வித்துனுக்குறாங்க. ஸோ அவங்க எதுவும் பாதிப்படையில. ம். நம்ம ஜனங்க தான் அதிக காசை கொடுத்து கஷ்டப்பட்டுனுக்குறாங்க. இது இந்த ஆளுக்கு புரிய மாட்டுது அப்படின்னு நாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ம். இதெல்லாம் சொன்னா நீ ஒரு ஃபேக் நியூஸ், நீ எல்லாம் ஒரு பத்திரிகையா, நீ ஒரு லெஃப்ட். ம். அந்த கேரோலின் லெவிட் ம். அது மாதிரிதான் ஒருத்தர் கேட்கிறாரு கேள்வியை, நீங்க வந்து லெஃப்ட் அஜெண்டா, நீங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அஜெண்டாவோட கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது, அதை கேட்டியா இதை கேட்டு இப்படியே பேசுறாங்க. ம். ம். அதனால இந்த கருத்து சுதந்திரம் அப்படின்றதெல்லாம் நீங்க என்னவோ அமெரிக்கா தான் வந்து சுதந்திரமான நாடுன்றதெல்லாம் சுத்த டுபாக்கூர் யாசர். ம். இப்போ இங்க மட்டும் இல்ல, யூரோப்ல இதோட மோசமா போயிட்டு இருக்குது. யூரோப்லயும் பிரிட்டன்லயும் ம். அங்க பாத்தீங்கன்னா அந்த ட்விட்டர் இருக்கு பாருங்க, அதையே டோட்டலா பேன் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? சார் இப்போ அதே போல சார், இப்போ எங்க சுத்தினாலும் இந்தியாவுக்கு தாண்டா வந்தாகணுங்கிற அந்த நிலைமையை வந்து நம்ம நாடு வந்து உருவாக்கிருச்சு. கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவும் அமெரிக்கா அந்த இடத்தை பிடிப்பதற்கான எல்லா வேலையுமே கரெக்டாக பண்ணிட்டு வராங்க. நுணுக்கமாக சில இடங்கள்ல பண்ணுறாங்க. அது வர்த்தக ரீதியாக இருக்கட்டும், வல்லரசு ரீதியாக இருக்கட்டும், இந்தியா எல்லா இடத்துலையுமே ஸ்கெட்சு போட்டு பயங்கரமாக பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் UAE-உடைய முகமது சலாவுத் அவர் வந்து மோடியை சந்திக்கிறாரு, இந்தியாவுக்கு வராரு. ரொம்ப ரொம்ப மோடியோட முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதை விட இரட்டிப்பு மகிழ்ச்சி அவருக்கு இருக்கு. ஒரு பெரிய நட்பு நாடா ரொம்ப நெருக்கமா பழகுறாங்க அந்த அரபு கண்ட்ரிகள் எல்லாம் மோடி கிட்ட. என்ன சார் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கு? அமெரிக்காவில் ரொம்ப அழகா ஒன்று சொல்லுவாங்க, இட்ஸ் எக்கானமி ஸ்டூபிட் அப்படின்வாங்க. அல்டிமேட்லி எதுவா இருந்தாலும் அந்த ஆதிக்கம், பவர் அப்படின்னா அது வந்து அந்த ஒரு எக்கானமி, செல்வாக்கு, பணம், அதுலேருந்து தான் வரும். புரியுதுங்களா? மாவோ சொல்வார், பவர் ஃப்ளோஸ் ஃப்ரம் த பேரல் ஆஃப் அ கன் அப்படின்னு. அதெல்லாம் சும்மா அந்த காலம். இப்போல்லாம் துப்பாக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பணம் வேணும். ஏன்னா துப்பாக்கி தூக்கிட்டு ஒருத்தன் வருவான்ல, அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. அதனால எக்கானமி தான் அல்டிமேட் பவர் அப்படின்றது. இன்னைக்கு அதை வச்சு தான் வந்து ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு, டாரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ UAE-லேருந்து வந்திருக்காரு, புரோட்டோகால்னு ஒன்று இருக்கு. ஆனால் அதையெல்லாம் மீறி மோடி அவர்களே நேராக போயிட்டு அவரை வரவேற்று இருக்கின்றார். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு நாட்டு தலைவர் இன்னொரு நாட்டுக்கு வராரு அப்படின்னு சொன்னால் இது சம்பந்தமான வேலைகள்லாம் வந்து பல மாதங்களுக்கு முன்னாடியே நடக்கும். ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, 2 பேருக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஏராளமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டகால்னு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி வருது. அதுவும் ஹார்ட்லி ஒரு 40-45 மினிட்ஸ் 2 பேரும் தனியாக பேசுகிறாங்க. வந்துட்டு ஏதோ நம்ம வந்து போயிட்டு அடுத்த பஸ்ஸில் திரும்பி வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி வந்துட்டு அவர் திரும்பி போகிறாரு. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிறாரு, நிறைய வந்து இது லெட்டர் ஆஃப் இன்டென்ட் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் எது அப்படின்னு சொன்னால் முதல்ல டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன், அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங், அதுக்கப்புறமா மேரிடைம் செக்யூரிட்டி அப்படின்றது. இதுதான் வந்து ஒரு சொல்லப்போனால் உலக அளவில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து சவுதி அரேபியாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க கூட பார்த்தீங்களா, எங்களுக்கு பின்னாடி சவுதி அரேபியா இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேய் உங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியும், அதுதான் அடி வாங்கியிருக்கீங்களா, அப்புறம் சவுதியோட ஒப்பந்தம் போட்டு பாரு எனக்கு பின்னாடி சவுதி இருக்காருன்னு சொன்னா இதுக்கு மேலே உன் லட்சணம் தெரியணுமா அப்படின்னு. அண்டு சவுதி, டர்க்கி அப்படி ஒரு ஆக்சஸ். என்னதான் வந்து பக்கத்து நாடுகளாக இருந்தாலும் சவுதிக்கும் UAE-க்கும் அந்த அளவுக்கு இது கிடையாதுங்க. UAE வந்து இஸ்ரேலோட நார்மலைஸ் பண்ணி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து ட்ரம்ப்புடைய மருமகன் ஜாரெட் குஷ்னர் தான். ஆக்சுவலா சவுதியோடையும் போறதா இருந்ததுங்க. அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த இவங்க ஹமாஸ் இஸ்ரேல் உள்ள பூந்து அதெல்லாம் பண்ணது. இந்த டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் யாசர். ஏன்னா சவுதி பாகிஸ்தான்லேருந்து வருது, சைனீஸ் மேக்கு, அது எந்த லட்சணத்தில் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அமெரிக்கா கொடுக்காத சப்போர்ட்டையா வந்து பாகிஸ்தான் கொடுத்துட போகுது முடியாது. வேற நம்மளுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த ஏர்லி டிடெக்ஷன் சிஸ்டமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்கு அப்படின்றது உலக அளவில் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஃபென்ஸ் கோஆபரேஷன் இந்த நேரத்தில் பிட்வீன் UAE அண்ட் இந்தியா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இன்டெலிஜென்ஸ் ஷேரிங், இதுவுமே பாகிஸ்தானுக்கு வச்ச இன்னொரு ஆப்பு. அப்புறம் மேரிடைம் செக்யூரிட்டி.
ஸோ அப்போ இந்தியன் நேவி அப்படின்றது வந்து நம்ம பார்டரை மட்டும் பாதுகாக்கிறதுன்னு இல்லாமல் ஒரு குளோபல் பவர், ப்ளூ வாட்டர் நேவி அப்படின்வாங்க. ஸோ அந்த அடுத்த கட்டத்துக்கு நாம போறோம் அப்படின்றது. அடுத்தது இங்க சில பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, மோடி வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானவர், பாஜக முஸ்லீம்களுக்கு எதிரானவர்னு. அப்படி கிடையாது. அப்படி இருந்ததுன்னா யுஏஇல இருந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு போவாங்களா, நம்மளோட ஒப்பந்தம் போடுவாங்களா? இப்படி பல விஷயங்களை அரசியல் ரீதியாகவும் சரி, ராணுவ ரீதியாகவும் சரி உடைத்தெரித்திருக்கின்றது இந்த விசிட் அப்படின்றது. இந்த ஒப்பந்தங்கள் இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் என்னதான் நீங்க ட்ரை பண்ணாலும் உங்க அளவு அவ்வளவுதான் அப்படின்னு வச்ச ஒரு பெரிய குட்டா தான் பாக்குறேன். சார் இறுதியா அந்த ஒரு கேள்வி சார், ஈரான் மீது வந்து நாங்க தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி அமெரிக்கா தொடர்ந்து இந்த இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ ஈரான்ல நடந்த உள்நாட்டு பிரச்சனைகள், அந்த போராட்டத்தில் நிறைய பேர் உயிரிழந்தாங்க. இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி ட்ரம்ப் வந்து நிறைய பேசுனாரு, அமெரிக்காவும் நிறைய பேசிச்சு. திடீர்னு ஈரான்ட்ட அடிபணிஞ்சிட்டாங்களா சார் அமெரிக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ரெண்டு விஷயம். ஒன்று வந்து சவுதி, கட்டார் அண்ட் இஸ்ரேல், அவங்க 3 பேருமே வந்து இந்த நேரத்தில் இந்த சண்டை சரி வராது. அடுத்தது இப்போ இருக்கிற ஆட்சியை நீங்க கவுத்து போட்டு அந்த பழைய மன்னர் அவருடைய மகன் ஒருத்தர் இருக்காரு, அவரை கொண்டு வந்து வச்சிங்கன்னா இதுவும் ஈராக் லிபியா மாதிரி அன்ஸ்டேபிள் இதுவா போயிடும். இந்த நேரத்தில் ஈரான் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். அங்க வந்து பிரச்சனைகள் வந்ததுன்னு சொன்னா அந்த ஹோல் ரீஜனுக்கே ஆபத்து, அதனால வேண்டாம் அப்படின்னது. அடுத்தது புட்டின் தலையிட்டார். அவர் தலையிட்டு அங்க இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டரும் இங்க ஈரான் கிட்டையும் பேசியிருக்காரு, அமெரிக்காவுக்கும் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ஓவர், இங்க ஈரான் மேல தாக்குதல் நடத்தினீங்கன்னா நாங்க வந்து உங்களுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரே சிங்க் பண்ற அளவுக்கு மிசைல்ஸ் எல்லாம் நாங்க வந்து ஈரானுக்கு சப்ளை பண்ணுவோம், அதனால பாத்துக்கங்க அப்படின்னு. அதனால ஒரு ஃபேஸ் சேவர் மாதிரி ரைட் அவர் யாரையும் தூக்கல போடலங்க அப்படின்ட்டு இன்னும் பெருசா இது சாதிச்சிட்டு மாதிரி அவர் வந்து இப்போ பின்வாங்கிட்டாரு. காரணம் என்னன்னா கூட இருந்தவங்களே கை விட்டுட்டாங்க, சவுதி, கட்டார், இஸ்ரேல். அடுத்தது ரஷ்யாவுடைய அந்த அழுத்தம், இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் திடீர்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி பேசினா போடுறா ஒரு குண்டை அப்படின்னு குதிச்சாலும் ஆச்சரியப்படுவார்கள். பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ். நன்றி சார். நன்றி சார்.